கவனிக்கவில்லை. அதுதானே இவ்வளவு பெரிய கம்பீர உருவம். தர்மராஜா, நமோ நமः பிரம்மதேவா. நமோ நமः. ஏதோ யமலோகத்தில் குழப்பமாம், புரட்சியாம். ஆம், ஒரு நரன் யமலோகத்திற்கு வந்து எங்களை குழப்பி விட்டான். அவன் பிரம்மலோகம் செல்லவில்லை போல் இருக்கிறது. என்னது? விதியை எழுதியது பிரம்மாதானே, எழுதியபடிதானே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை மிரட்டுகிறான், உருட்டுகிறான். அப்படியா? எனவே புதிய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பூலோக பயணத்தில் இருக்கிறோம். நியாயம். ஆனால் மனிதனை சந்திக்க மாய உருவம் கூடாது. தேவரூபத்தோடு பூலோகத்திற்கு செல்லுங்கள். தேவையான பொழுது மாற்றிக்கொள்ளுங்கள். நமோ நமः. அதாஸ்து. இடுப்பு அளிக்கிறதே. பூலோகத்துக்கு வந்துட்டோம் இல்ல, மானிடர்கள் படும் அவஸ்தையை அவர்கள் அனுபவிப்பது போல் நாமும் அனுபவிக்க வேண்டும். இது எந்த புனிதமான இடம் தெரியவில்லையே. ஐயோ, தேவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஓடுவோம். இந்த புகை வண்டி ரதங்கள் எல்லாம் எங்கே போகின்றன? எதிர்த்து போராட போகிறார்கள். பகல் வேஷம் போட்டு தெருவில் என்ன காட்டம்? யமண்டா. யாரா இருந்தா என்ன? போங்க. யார் இந்த நாரி? பூலோக ரம்பை. ஏன் அறையும் குறையுமாக இருக்கிறாள்? மக்கள் விரும்புகிறார்களே. ஏன் மேலே தொங்குகிறாள்? மக்கள் அவளிடம் தொங்குகிறார்களே. உடனே அனுப்பிவை. யாரிடம்? தேவலோகத்திற்கு. அச்சில் அச்சில் அச்சில். என்னது? நாம் அழைத்து செல்வோம். காட்டு பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு காருக்கு குறுக்க என்னையா ஆட்டம்? எவனவன் போகணுமா? நாங்கள் அங்கிருந்து தான் வருகிறோம். நீ அங்கே வர வேண்டுமா? ஏன் உன் நைனா ஊடா? ஓ, யமண்டா. என்ன யமண்டா? கார மேல ஏத்துறா, நான் உங்களுக்கு யம. சித்திரகுப்தா, ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் பகல் வேஷம் என்று சொல்கிறார்கள்? பகல் வேஷம் போடுறவன் இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்கா போல இருக்கு. ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் வெறுக்கிறார்கள்? அவர்கள் உயிரை நாம் எடுக்கிறோம், நமது உயிரை அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள். சித்திரகுப்தா, இதென்ன நதி? தமிழ்நாட்டில் இருக்கின்ற புண்ணிய நதிகளில் இதுவும் ஒன்று. பெயர் கூவம். நல்ல மனம். முன்னாடி மண்டே போட்டு நினைச்சேன். பாலையும் கட்டியாச்சு. காயக்கிழமை மட்டும் பட்டு வந்து உட்காந்துட்டாரு. இந்த யம ஊரை சுத்துறாரா இல்ல வேலை பாக்குறாரா? அத அவர்கிட்ட கேளு. சரி பிரபு, நாம் இங்கிருந்தால் அடையாளம் கண்டுக் கொள்ளுவார்கள் போல இருக்கிறது. போய்விடலாம். முடி முடி முடியா? யார் முடி? எங்கேயோ முடி. அன்னதாசா சுகி பவா. சார்ந்து காசு கொடுக்க போறாங்க சார். என்ன சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறீங்க? இது அன்னச்சத்திரம் அல்லவா? ஆமா, மண்ணாங்கட்டி. இது வியாபார ஹோட்டல். சாப்பிட்டா காசு கொடுத்துதான் ஆகணும். உணவுக்கு காசா? ஐயோ பிரபு, எனக்கு ஒரு யோசனை. என்னோடு வாருங்கள். காசு? எங்களோடு வா, காசு தருகிறோம். அரே
இது என்ன இது? கதாயுதம். இதை புடி. கணக்கப்பிள்ளை தூக்கு தூக்கு தூக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அவமானம் தான். ₹1,00,000 கொடு. பித்தாக்கி பணம் தரானே இல்லை. சொக்க தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம். எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம். என்ன கசமுசா அங்கே? ஒண்ணு இல்லை. சேட்டு இதுக்கு மேலே 50,000 தர்றான். ₹1,00,000 கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் கதையை திருப்பி கொடு. சேட்டு லட்சம் தர்றான் தர்றான். ஐயா கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் என்றால் கூல் ட்ரிங்க்ஸ் என்றால் கூல் ட்ரிங்க்ஸே. ₹1,00,000 இருக்குதோ, நம்ம வட்டியை எடுத்துக்கிட்டான். கொஞ்சம் இரு. ஐயா ஐயா, சாப்பாட்டு பணம். பிரபு, உங்களால் கதை இல்லாமல் இருக்க முடியாதோ? அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன், வாருங்கள். என்ன சார் ஷூட்டிங்? ஜெகன் மோகினியா மாயா மோகினியா? வீட்டுல கேரியர் படமா? ஜமல்டா. இதுல ஒரு கையெழுத்தப்படுங்க. ஜமல்டா. சித்திரகுப்தா. பிரபு, என்ன இந்த நரர்கள் நம்மை கேவலப்படுத்துகிறார்கள்? நமது ஆடை ஆபரணங்கள் அப்படி இருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன், வாருங்கள். என்ன? வாருங்கள். என்ன பிரபு, காலில் அடிந்த பிறகும் மாடு காலை கடிக்கிறது. புது செருப்பும் புது மனைவியும் கடிக்கத்தான் செய்வார்கள். பிரபு, இப்படி செய்தால் என்ன? எப்படி? இந்த வாகனத்தை விலைக்கு வாங்கி அதில் சவாரி செய்தால்? வாகனம் இந்த வாகனம் வேகமாக செல்லும். வேகமாக செல்லும். நமது எருமை வாகனத்தை விடவா? 500 எருமைகளுக்கு சமம். இது என்ன? சாரதி. என் பேர் ராஜனுங்க. ராஜாவோ மந்திரியோ திறந்து விடு. இப்படி வந்து விடு. நன்றாக படுத்து பத்திரமாக கதவை மூடிக்கொள்ளலாம். ஐயோ பிரபு, இது சாமான் வைக்கும் இடம். சாமான் வைப்பதற்கு இவ்வளவு பெரிய இடமா? எங்கே அமர்வது? உங்கள் சிம்மாசனம் இங்கே இருக்கிறது, வாருங்கள். ஆதி மனிதன் இறந்தவுடன் நேராக நரகத்திற்கு போக வேண்டும் என்று பயந்துதான் பூலோகத்திலேயே இப்படி சொர்க்கத்தை அனுபவித்து விடுகிறான். வாங்க வேண்டிய வாகனம். நாரிமணி, தங்குவதற்கு வசதியான இடம் வேண்டும். விசாலமான அறையாக இருக்க வேண்டும். இதுல பேர் எழுதுங்க. ஐயோ, பரதேசி. இந்தாங்க சாவி.